குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகள். இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த குமுதம் குழுமத்திற்கும் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல் நேயர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. மீனத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். விரயசனி. விரயசனி என்பதனால் கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் அதீத கவனம். விரயசனி என்றாலும் 7.5 சனிக்குள்ளாக வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். ரொம்ப எல்லாருக்காக வேலை செய்வீங்க, எல்லா பிரச்சனையும் தாங்குவீங்க, மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்து உழைப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிச்சிரு. ஒரு 20 நிமிஷம் ஆரம்பித்து படிப்படியாக கொண்டு வந்து 40 நிமிஷத்துக்கு வந்து மெடிடேஷன் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இதுதான் சனிப்பெயர்ச்சியில் பெரிய பரிகாரம். அதே போல் திருவெண்காடு புதஸ்தலம் ரொம்ப முக்கியம். சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்தோன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துரு. 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை வச்சு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை பெட்ரூம்லேயே வச்சு டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷமாக யாருக்கு? மேஷத்துக்கு. எல்லா விதமான எதிர்ப்பு, சத்ரு, நோய் எல்லாம் மாறிடும். சரி, இந்த 7.5 சனியில் என்ன பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடற்பயிற்சி மட்டும் செய், லாபம் ஏற்படும். ஏன்னா குரு வேறு என்ன ஆகிறாரு? 3ஆம் இடத்துக்கு வர்றார். குரு பார்வைக்கு ரொம்ப முக்கியம். தைரியத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா தான் மாட்டிப்பீங்க. மேஷம் வந்து ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் அசால்ட்டாக முடிக்கும். அவங்க பஞ்சாயத்துக்கு மட்டும் சுருங்கி பயந்துடும். நீங்கள் எப்பயுமே அந்த கெத்தோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கு உங்களுக்கு நல்லது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஏன்னா அதே சமயத்தில் 11 ராகு வரார். பெரும் பணம் வருமா. அதிகமாக வண்டி வாகன மாற்றங்கள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மண் வாங்கிறது, குடும்பத்தில் கல்யாணம் நடக்கிறது, திருமண பிரச்சனை தீர்வது. ரொம்ப வருஷமாக மேஷராசி பெண்கள் ஆண்கள் எல்லாம் திருமணத்துக்கிட்ட மோதின்னு இருந்திருப்பாங்க. 30 வயது கூட ஆயிருக்கும், ஆகாது. எல்லா ஜோசியமும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆனால் இந்த 7.5 சனியில் நடக்கும். புத்திர சந்தானம் ஏற்படும், குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும், பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், எல்லாமே ஏற்படும். பெற்றோர் பெரியவரோட மனத்தாங்கள்லாம் மாறிடும். அவர்களோடு அந்யோன்யமாக செய்வீங்க. பெரும் பணத்தை பார்ப்பீர்கள். அடிமை தொழிலாகவே இருந்திருக்கும் 20 வருஷம் 25 வருஷம்லாம். நிறைய தொழில், ட்ரஸ்ட்டு, கோயில் கட்டுறது எல்லாமே பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு அனுகூலம் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடலை கேட்பது விசேஷம். 40, 59, 75. ஏன்னா கேது வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாடல் 40, 59, 75 அப்படி சொன்னால் 3 நிமிஷத்தில் சொல்லு. இதெல்லாம் நமக்கு பலம் கொடுக்குறது. நிறைய பாடல் இருக்கும். அனுமனுக்காக, செவ்வாய்க்காக, சுப்பிரமணிய புஜங்கம், மந்த புஜங்கம் எல்லாம் இருக்கும். கணபதி காயத்ரி ஒன்று கண்டிப்பாக கேட்கணும். அனுமன் சாலிசா கேட்கணும். இதுதான் மேஷத்துக்கு பெரிய வெட்டு. புரியுதா? ஆக மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சியில் காலையில் எழுந்தவுடன் ஒரு விளக்கேற்றி, அது குளிக்கிறீங்க குளிக்கலாம் எனக்கு வேணாம், எழுந்து விளக்கேற்றுறது, ஒரு ஆயில் புல்லிங் பண்ணுறது, 20 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணுறச்ச பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக விஷயங்களை படிக்கிற பேப்பரில் படிச்சிருங்க. அப்புறமா ஜம்முன்னு உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஆரம்பிக்கக்கூடிய பொழுது மேஷத்திற்கு விசேஷமாக அமைப்பு இருக்கும். நீங்கள் தெம்பாக சொல்லலாம், 7.5 சனியில் நான் நிறைய சாதிச்சேன்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11 வரார் சனி. லாப சனி. 10 இருந்த சனி இல்லை 11.
லாபசனி. ரிஷபம் ஏற்கனவே சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரனும் சனியும் இப்படி க்ளோஸ். அதனால் நீங்கள் எங்கே போகணும்? கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். அந்த கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் போனீங்கன்னா எல்லாமே பெரிய சக்ஸஸ். ரிஷபத்துக்கு என்ன பார்க்கணும்? பல்லு பார்த்துக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு ஒரே பிரச்சனை தான், பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கும் கவனமாக பார்த்துக்கணும். இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரிக்கும், இரத்தபந்த உறவுகள் வண்டியில் கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது. பெற்றோர் பெரியோர் எதாவது சொன்னால் எகிரின்னு போகக்கூடாது. பெற்றோர் பெரியோரை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும். அவங்க ஏதாவது நமக்கு அகென்ஸ்டாக சொல்லுவோம். தொழில் பயங்கர டெவலப் ஆகும். நிறைய அனுகூலம் ஏற்படும். டே கேரில் இருந்த உடம்பு பிரச்சனையெல்லாம் தீந்துடும். உடம்புக்கெல்லாம் நல்ல டாக்டர் கிடைப்பார், நல்ல மருந்து கிடைக்கும். ஒருத்தர் 2 நாள் 1 நாள் படுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து சர்ஜரிலாம் முடிச்சுட்டு தெம்பாயிடுவீங்க. 10 வருஷம் 15 வருஷம் உபத்திரம் கொடுத்த நோயெல்லாம் மாற்றிடுவீங்க. சிலர் ரீஜூனேட்டு போவீங்க. 10 நாள் 15 நாள் போயிட்டு உடம்பில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தெம்பாயிடுவீங்க. அரசியல்வாதிங்க போகக்கூடிய இதெல்லாம் சாதாரண மக்களே போகக்கூடிய இதுக்கு ஆகிடுவாங்க. உடல்நிலை ஜிகுன்னு ஆகிடுவோம். வண்டி வாகனம் அனுகூலம் ஏற்படும். நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். தொழில் அனுகூலம் காணப்படும். பெரும் முதலாளிகள் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுறது, தேவையில்லாத சிலருக்காக ஜவாப் ஜாமீன் கொடுப்பதெல்லாம் வேணாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எல்லா விதத்திலும் அனுகூலம். ஜூன் மாதத்திற்குள்ளாக இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் டக்குன்னு முடிச்சிடணும். ஜூன் மாதத்துக்குள்ளே தள்ளி போடக்கூடாது. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் ஜூனுக்குள்ளே டப்புன்னு முடிச்சிடணும். ஏதாவது ஒரு கோயிலில் கல்யாணம், ரிசப்ஷன், மேட்ரு ஓவர், அப்புறமா பஞ்சாயத்தெல்லாம். அதுக்கப்புறம் லாங் லைஃப் தானே சார். அப்போ பண்ணிக்கங்க. 10 வருஷமாக வண்டி மாற்றணும், இதை மாற்றணும், வீடை மாற்றணும், 2 பெட்ரூமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 பெட்ரூமுக்கு மாற்றணும் எல்லாம் நினச்சிருப்பீங்க. இந்த சனி 11ல் இருக்கிறச்சு செய்யலைன்னா எப்போ செய்வீங்க? அதெல்லாம் ஜம்முன்னு செஞ்சிருங்க. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மீடியாக்காரங்க, அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. பெண்களுக்கு சொல்லவே வேணாம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெண்கள் பலன்லாம் நான் சாதாரணமாக சொல்கிறேன். நல்ல பலனில் பெண்களுக்கெல்லாம் 75% நல்லாவே இருக்கும். ஸோ ரிஷபத்திற்கு யோகமும் அனுகூலமும் 11ல் வரக்கூடிய லாப சனியால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். 10ஆம் இடத்தில் வரார் கர்ம சனி. மிதுனத்துக்கு 10ல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஓடிடணும். வைத்தீஸ்வரனில் போய் சரண்டர் ஆகிடும். எதிரிகள் பிரச்சனை தீந்துரும், சத்ரு பிரச்சனை தீந்துரும், தேகாருக்கும் தெம்பாயிடும். மிதுனத்துக்கு ஒன்று தான் ப்ரெஷர். பிபி, லோ பிபி, ஐபிபி எல்லாம் பார்த்துக்கணும். ரத்த ஓட்டத்தை தடை பண்ணுமா. கழுத்துலேருந்து தலைக்கு போகிற ரத்த ஓட்டம், ஆர்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம், முதுகுலேருந்து காலுக்கு போகிற ரத்த ஓட்டம், அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. ஓன்னு கற்றுக்கிறது, ஓன்னு அடிச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்கள் நிறைய பண்ணுவீங்களாம். பெரியவங்க எழுத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் அக்கா இவங்களோட எழுத்தெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கு இருந்த மன கஷ்டம்லாம் தீந்துடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருப்பீங்க. இப்போ குடும்பத்தில் நேசிப்பு அதிகமாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் ஏற்படும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டிலே மற்றவங்களுக்கு சுபகாரியம் நடக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய டைம் பாருங்கள். 10ஆம் இடத்தில் பாவி இருப்பது பெரிய அனுகூலம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம். சாதாரணமாக இருந்திருப்பீங்க, ஷேரில் உங்களை டைரக்டர் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். தொழில் போயிடலாம் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. புதனுக்கு சனி எப்படி இருப்பார்ன்றது தான் நோட்டம். அப்படி பார்க்கணும். சும்மா இந்த புக்கை படிச்சுட்டு 10ல் சனி வராரு, நீ காலின்னு வாங்க. நான் காலி இல்லைடா, நீ தான் காலின்னு சொல்லு. அந்தளவுக்கு தெம்பாக இருங்க. அவ்வளோ தெம்பாக இருக்கலாம். இவ்வளோ வருஷம் 27 வருஷம் பார்க்காத நன்மைகளெல்லாம் பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். எல்லாம் ஃபார்வேர்டு தான். ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
ஹெல்த்துக்கு செல்வி கேரண்டியே கிடையாது. மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். நல்ல சுபகாரியெல்லாம் டக்குன்னு பண்ணணும். எனக்கே கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கிறது அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கல்யாணம்லாம் டக்குன்னு வரும், விட்றாதீங்க. அது பண்ணுறது தான் நல்லது. அதெல்லாம் பண்ணிவிடுங்க. கஷ்டம்லாம் பட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. பொண்ணு வந்த வேலை, பையன் வந்த வேலை, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. புத்திர சந்தானம் அனுகூலம், துணை அல்லது துணைவேறு அனுகூலம், குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தாருடன் வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிறது எல்லாம் விருப்பமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தனை விருப்பமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மருந்து மாத்திரைங்களை சரியாக எடுக்காமல் இருந்தீங்கன்னா, நான் சொல்லலை, ஒரு ஊன்னு ஒரு சத்தம் கேட்குதா, அதுதான். அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துடுமா ஹெல்த்தில். கவனமாக பார்த்துக்குங்க. முக்கியம். தூக்கத்தை கெடுத்துக்கிறது, டிப்ரெஷன் ஆகிறதெல்லாம் இருந்தீங்கன்னா சரியாக வராது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் நல்ல மருந்தெல்லாம் எடுத்து தூங்கணும். தூக்கம்தான் மிதனத்துக்கு முக்கியம். மற்றதெல்லாம் நல்லது நடக்கும். கோயில் உழவார பணிகள், கோயில் கட்டுறது, ஆன்மீக பெரியோர்களை பார்க்குறதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். 9 இடத்தில் சனி, பாக்கிய சனி. அஷ்டமம் போகுது இல்லை, அப்போ என்ன வருது? 9. ஆலங்குடி குருஸ்தலம் போய் அப்படியே செட்டில் ஆகிடணும். எப்போ மனசு சரியில்லைன்னா ஆலங்குடிக்கு போயிடணும். இந்த வாட்டியும் இல்லை, எல்லா வாட்டியும் 1 கிலோ பசு நெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயிலேருந்து எடுத்துன்னு வந்து விபூதி குங்குமத்தை நல்லா காய வச்சு சந்தோஷமாக வச்சுக்கிங்க. எப்படி இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியில் ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நல்ல டாக்டர் திடீர்னு மாறுவாங்க, திடீர்னு நல்ல மருந்து கிடைக்கும். உங்களுக்குன்னே ஏதாவது ஃபாரின்லேருந்து மருந்து கிடைக்கும், தெம்பாயிடுவீங்க. இதோட நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் காலின்னு சொன்னவங்களாம் ஆச்சரியமாக இருப்பாங்க. இளமை ஆகிட்டு அப்படியே ஓடுவீங்க. பெரிய அதிர்ஷ்டம் வரும். அஷ்டம சனியிலே உங்களுக்கு எல்லாமே நல்லது தானே நடந்தது. மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்களே குழப்பியும் தான் நான் என்ன பண்ண முடியும்? சந்திரன் ஆட்சி பெற்றதில்ல, எப்பயுமே குழப்பம் தான் இருக்கும். இப்போ கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தம், வயிறு. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், 2ஆம் இடத்தை ராகு பார்க்குறார், 8ஆம் இடத்தில் ராகு வருகிறார். ஸோ வண்டியிலெல்லாம் வித்தை காட்டக்கூடாது. வேற்றுமொழி மனிதர்களிடத்தில் அதிக ஆதாயம், சந்தோஷம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பாஸ்போர்ட்லாம் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் வர்றது கடகம். பெரும் பொறுப்புகளுக்கு வருவது. அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயம் ஆதாயம், கௌரவம், மக்கள் செல்வாக்கெல்லாம் கூடும். உங்களை நம்பி பெரிய அளவுக்கு மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வருமா கூட்டம். ஏதாவது நல்லது செய்வீர்கள் என்று நம்புவார்கள். அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கும். சினிமா துறையின படைப்பாளிகள், அரசியல்வாதிகள், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், பெரிய பொறுப்புக்கு பெரிய நோபல் பரிசெல்லாம் பெறுறது, பத்மஸ்ரீ அதெல்லாம் வாங்கிறது, அரசாங்க உத்தியோகம், மிலிட்ரியில் இருக்கிறவர்கள், நேவியில் இருக்கிறவர்கள், ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவர்கள் பெரிய பொசிஷனுக்கு வருது. ஆனால் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம். கோபப்படுறது, திட்டுறது, சபிக்கிறதெல்லாம் வேணாம். அசிடிட்டி வராமல் பார்த்துக்கங்க. ப்ரோபயாட்டிக் உணவுகள்னு இருக்கும், அதெல்லாம் தேடி பாருங்கள். உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. செல்வி டாக்டர் இல்லைல்ல, இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் நல்லதான். வயிறு கடமுடா பண்ணுமா. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள்லாம் சரி பண்ணிக்கணுமா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சரி பண்ணிக்கணுமா, இல்லைன்னா அப்படியே சுற்றுமா, மயக்கம்லாம் வர வச்சிருமா. கவனமாக பார்த்துக்குங்க. ஹெல்த்து தான். மற்றது தான் அதிர்ஷ்டமாக இருக்க. 9 சனி ஜம்முன்னு. அஷ்டம சனியிலே நல்லா இருந்த ராசி நீங்கள். அப்புறம் என்ன இருக்குது? வண்டி வாகனம் அதெல்லாம் ஈஸியாக வாங்குவீங்க. 2 வீலர்லேருந்து ஜம்முன்னு 2 வீலரில் கூட இப்போ 10 லட்சம் 15 லட்சம் பைக்கெல்லாம் வாங்கக்கூடிய ஆள். ஆனால் அதே சமயம் ரோடு இல்லை ஓட்டுறதுக்கு. இங்கே 40 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். அந்த ரோட்டில் போய்ட்டு கட்டடிச்சு மாட்டிக்காதீங்க. 8இல் ராகு, 2இல் கேது, வாகனத்தில் போய் சொருகி விட்டுரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சிம்மத்துக்கு 7இல் இருந்த சனி, கண்ட சனியிலேருந்து அஷ்டம சனி. எப்படி? அஷ்டம சனி. உடனே எல்லாருமே சிம்மம் தான் போட்டு தாக்கணும். அதெல்லாம் கரெக்டு. ஜூன் மாதத்துலேருந்து அந்த தாக்குதல் இல்லை. ஜூன் வரைக்கும் நானும் தாக்குவேன்.
ஜூன் 14லேருந்து அதிகமான நன்மையோக இருக்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருப்பது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலம். 6க்கும் 7க்குரிய 8ல் இருக்கிறேன். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். திருமணம் இந்த சமயத்தில் அஷ்டமத்தில் தான் திருமணம் நடக்கும். புருஷன் பொண்டாட்டி காதல் அமைப்பில் இருந்த கஷ்டம்லாம் தீரும், அந்யோன்யம் அதிகரிக்கும். இது வரைக்கும் வெளியிலே போகாத காதலர்கள்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரே மன நிறைவு ஏற்படும். ஐயோ இவரை போய் தப்பாக நினச்சிக்கினேன்னு கஷ்டப்படுவீங்க. குடும்பமே உங்களுக்கு துணை இருக்காது, ஆனால் துணை அல்லது துணைவியார் துணை இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். காதல் அமைப்பு துணை இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். அசையாம் சேர்க்கை, அசைய பொருள் அனுகூலம் எல்லாம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும். பிள்ளைகளுடைய திருமணத்தில் ஜாம் என்று நடத்தி முடிப்பார்கள். கணவன் மனைவிக்கு ரொம்ப அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஏற்றம் பெரிய அளவுக்கு இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவனின் ஏற்றம் பிரமாதமாக இருக்கும். காதல் அமைப்பில் காதலனுக்கு காதலியால் பெரிய நன்மைகள், காதலிக்கு காதலனால் நன்மைகள். பெற்றோர்களுக்கு அனுகூலம். சிம்மராசி பெற்றோர்களுக்கு யோகம். சிம்மராசி பெற்றோர்களுக்கு ஏற்றம். ஜென்மத்தில் கேது வருவதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கால் எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னா செல்வி சொன்னது எல்லாமே நல்லது நடந்தாலும் அனுப்பிக்கணும்ல. ஐயோ அம்மான்னு ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்துக்கணும், நியூரோ டாக்டர் பார்த்துக்கணும், எதுக்கு இருக்கணும்? தெம்பாக பண்ணுங்க, தெம்பாக பண்ணணும். திருக்கொல்லிக்காடு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில். 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசு நெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கோங்க. அந்த விபூதி குங்குமம் பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க. சுவாமி விபூதி குங்குமம், தீட்டு இதெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் வைக்கலாம். அது உங்களுடைய தெய்வ பிரசாதம். தெய்வம் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். இப்போ பெட்ரூமில் இருக்க மாட்டாரா? பாத்ரூமில் இருக்க மாட்டாரா? ஜாலியாக இருங்க, பத்திரமா வைங்க. வண்டியில் பேக்கில் வச்சுக்கோங்க. ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்கு, ஒர்க்கு பேக்கு, ஒர்க்குக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க. அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் சிம்மத்துக்கு. பயப்படாது. வாகனத்தில் வித்தை காட்டினா நான் பொறுப்பு இல்லை. செல்ஃபோன் பேசிக்கின்னு நக்கலாக ஓட்டுறது, கட்டடிக்கிறது, எங்கேயோ பேசுறது, சும்மா இருக்கிற இடத்துல மீடியனில் போய் ஏற்றுறது. சின்ன பசங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வண்டியே ஓட்டுறதில்ல, ஃப்ரெண்டு ஓட்டுறேன்னா பின்னாடி உட்காந்துக்கணும், குரங்கு மாதிரி போகிறது. காதலர் ஓட்டுறாரு, பின்னாடி அப்படியே தூக்கி உட்காந்துன்னு ஓட்டுறாருன்னு அப்படி இப்படி கட்டடிச்சா மாட்டிப்பீங்க, பொத்துன்னு விழுந்துருவீங்களாம். புரியுதா? சிம்மம் கவனமாக இருப்பது முக்கியம். எதில்? வண்டியில், எழுத்தில். எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் வராது. தூங்கணும் நல்லா. 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். மினிமம் 6-8 மணி நேரம் மேக்ஸிமம். ஜம்முன்னு ஆகிடுவேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. கன்னிக்கு இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து சனி 7ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டக சனி. கண்டக சனி. திருநள்ளார். சும்மா திருநள்ளாறில் போயிட்டு 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ பசு நெய், இல்லைன்னா 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசு நெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம். சிவன்கிட்ட விபூதி வச்சுட்டு அம்பாள்கிட்ட குங்குமம் வச்சு எடுத்துன்னு வந்துடும். திருநள்ளார் பிரசாதம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிபேட்லாம் இருக்கும். எல்லா கோயில் பிரசாதமும் யூஸ் பண்ணலாம். சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த சிவன் சனியுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார். அவ்வளோ அனுகூலம் கிடைக்கும். அலர்ஜி பார்த்துக்கு, ஹார்மோன் தொந்தரவு பார்த்துக்கு, அப்படியே தும்பல், இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கு. தொழிலில் ஜூன் மாதத்துக்குள்ளே தொழிலில் ஏதாவது சிக்கலாக இருந்தால் பேசி தீர்த்துக்கு. தொழிலில் இல்லைன்னா நம்மளை மாற்றம் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது சிக்கல் கொடுப்பாங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தோடு ரொம்ப தொலைவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் அப்படி தாண்டிங்கன்னாவே ஒரு தேங்காவை உடச்சிட்டு தான் கிளம்பணும் வீட்டில். செஞ்சுப்பார். அதே போல் கணவன் மனைவிக்கெல்லாம் சண்டை வச்சுக்கக்கூடாது. வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். கணவன் மனைவி பிரச்சனை தான் கன்னிக்கு பெரிய பாதிப்பு. அதே சமயம் தனம், குடும்பம், வாக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும்.
பழைய கடன்கள் பைசல் ஆகிறவர்களுக்கு பணவரவு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழிலில் கூட இருக்கவங்கனால தொந்தரவுலாம் வரும். யாராவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கவுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் முன்னாடியே உஷாராகிட்டு எல்லாத்துலேயும் சேஃப்டியாக இருங்க. தைரியம் அதிகரிக்கும். எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சத்ருக்களில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். ஜென்மத்தில் இருந்த கேது விலகிறது. அதனால் அந்த படபடப்பெல்லாம் குறைஞ்சிரும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அதேபோல் புதிய தொழில் மற்ற விஷயத்தில் இடமாற்றங்கள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் வருவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது எல்லாம் ஏற்படும். ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு லென்த்து தெரியும். இதே இடத்துல வேலையில் இருக்கலாமா, இல்லைனா இந்த இடத்துல நம்மளை யார் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள விளக்கலாமா, எல்லாமே முதலாளிகளாக இருந்தால் டக்குன்னு முடிவு பண்ணணும். யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா அவங்களால பிரச்சனை வந்துடும். எடுக்கக்கூடிய காரியங்களில் திட்டங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இல்லைனா லேட்டாக எடுத்திங்கன்னா மாட்டிப்பேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். துலா ராசிக்கு தான் ரொம்ப 27 வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்பாட். எல்லாமே அனுகூலம். குரு வேறு 9க்கு வரப்போகிறார். சனி வேறு 5லேருந்து 6ஆம் சனி, ரோக சனி. 6ஆம் இடம் என்பது ரோகம், சத்ரு. 6ல் சனி வருவது விசேஷம். அந்த 2.5 வருஷத்துக்கு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. மற்ற கிரகம்லாம் எப்படி மூவ் ஆகுது, எல்லாத்தையும் சனியே உங்களுக்கு வள்ளி வழங்குவார். ஏன்னா சனி தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். ஸோ உங்களில் உச்சம் பெறக்கூடிய சனி உங்களுக்கு உச்சத்தில் கொண்டு போய்விடுவார். தேகாரைக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதுகு, கழிவு, அலர்ஜி அதுதான் ரொம்ப பார்த்துக்கணும். ஷோல்டர் பெயின், இந்த பொறியாக வர்றது, அக்கி வர்றது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் வேக்சின் வந்திருக்கு. நல்ல டாக்டரை பார்த்து போட்டுரு. 35 வயசு 40 வயசு ஆனவங்களாம் 40 வயசு ஆனவங்களாம் டாக்டரை பார்த்து ப்ரிவென்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். என்ஜாய் பண்ணணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த கஷ்டம்லாம் தீரும். பிள்ளைகள் ஜம்முன்னு அனுகூலம் பெறுவார்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். ஏற்றம் பெறுவார்கள். பிள்ளைகளிடத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்பில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எல்லாம். ஏன்னா சனி 9ல் வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ல் ராகு வருவதனால் அபிராமி வந்து அதில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசிக்காரர். பூர்வ புண்ணிய பலம் இல்லாமல் அதை கெடுக்காமல் பார்த்துக்கும். தெய்வ காரியங்களுக்கு நல்ல திருப்பணிகள் செய்வீங்க. ட்ரஸ்ட்டில் போவீங்க. கோயிலுங்களுக்கு, மாடுங்களுக்கெல்லாம் தீவனம்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இது நலிந்து போன மசு மாடுகளை காப்பாற்றுவீங்க. அதெல்லாம் தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். நல்ல தொலைதூர பயணங்கள்லாம், விடுபட்ட யாத்திரையெல்லாம் முடிப்பீங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கும். ரொம்ப நாளாக கணவன் மனைவியெல்லாம் ஒன்றா தான் இருப்பீங்க. ஆனால் எங்கேயுமே போய் ரொம்ப நாளாக இருக்கும். அதெல்லாம் மாறிடும். அடிக்கடிக்கு நம்மளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். அசையான சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஒரு 2 வீடு, 2 பெட்ரூம் இருந்தாலும் 3 பெட்ரூம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மாடி கட்டணும்னு ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க. அந்த மாடியெல்லாம் கட்டுவீங்க ஜம்முன்னு. எல்லா விதத்திலையும் சந்தோஷம் ஏற்படும். துலாத்திற்கு எடுத்த காரியங்கள் ஜெயம். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனம். பெற்றோர் பெரியோர் பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள்லாம் உடுச கடுசாக இருந்திருக்கும். அதெல்லாம் திடீர்னு கல் வீடாக மாறும். மார்பெல்லாம் போட்டு கட்டுருவீங்க. எல்லாரும் பார்க்குறச்ச பிரமிப்பாக இருக்கும். என்னடா இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. நலிந்த இடங்கள்லாம் புதுப்பிக்கப்படுமா. சாதாரண இருந்த இடம்லாம் விலை கூடுமா. ஸோ இதெல்லாம் ஏற்றம் பெறும். அனுகூலம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாமா. யார்? துளாராசிக்காரங்க தான். வண்டி வாகனம் அனுகூலம், தைரியம், சுபகாரியத்தில் இருந்த அத்தனை தடைகளும் நீங்கும். துளாராசிக்காரங்க இருக்க வீட்டில் எல்லா சுபகாரியம் நடக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை. பூர்வ புண்ணியத்தை குரு பார்ப்பதனால் யோக பலங்கள். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சத்ரு ஜெயம். உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ ரொம்ப நாளாக இருந்த ஒரு மனக்குழப்பம், கஷ்டம், பண கஷ்டம்லாம் தீந்துடும். எல்லா சொத்தையும் மீட்பீர்கள். புது சொத்து வாங்குவீர்கள். நிறைய நகை, நட்டு, ஆடை, ஆபரணம், டைமண்ட்லாம் வாங்கக்கூடிய ராசிகளில் துலாம் வரும். துலா ராசிக்காரர்களுக்கு திருநாகேஸ்வரம் ஓடிடணும். கோயிலில் போயிட்டு
1 கிலோ பசுனை 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமம் கொடுத்து சிவன் பார்வதி கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்தாவே போதும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு வராது. ஸோ உங்களுக்கு அபிராமி வந்ததில் 40, 59, 75. 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்தாவே அபிராமி வந்து அதை பிடிச்சிக்கணும். 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் விட்டுறாதீங்க. பெரிய அனுகூலம். 4ஆம் இடத்தில் ராகு, 10ல் கேது, 8ல் குரு. இதுதான் பொசிஷன் இப்போது இந்த சனி பயிற்சியில். அதனால் வயிறு, ப்ரெஷர், சத்ருக்கள் விஷயத்தில் கவனம், தலை சுத்தல், மயக்கம்லாம் கொஞ்சம் கவனம். எக்ஸசைஸ், வயிறு, உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம். கெட்டுப்போன உணவு டக்குன்னு ஆகிடுமா சாப்பிட்றதுல. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூட விருச்சகம் கவனம். மற்றபடி சுபவிரயம் எல்லாம் அனுகூலம். தனம், குடும்பம், வாக்கு பெருகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். ஏற்கனவே ஆர்ட்டில் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்ல அசைவ பொருள் சேர்க்கை, தைரியமாக ரிஸ்க் எடுப்பீங்க, கம்பீரமாக ஜெயம் கொள்வீங்க. ஆனால் எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை வந்து ஒரு மாதிரி பரிதவிக்க வைக்கும். கவனமாக இருக்கணும். குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் வராது. 5ல் சனி இருக்கார்ல, அதனால் எங்கே போகணும்? குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போகணும். வைத்தீஸ்வரன் சர்வ சத்ரு நாசம், சர்வ ரோக நாசம், நம்பிக்கை கொடுக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் என்ன பண்ணுங்க, கிருத்திகையில் போயிட்டு அங்கே உட்காந்து அபிஷேகம் பாருங்கள். முருகருது, சண்முகருது, அப்படியே அபிஷேகம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தீர்த்தம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அது எப்படியாவது கொஞ்சம் வாங்கின்னு வந்துடுங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சிருங்க. அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். விருச்சகத்துக்கு இந்த சனி பயிற்சி வேறு லெவலுக்கு தெம்பு கொடுத்துரும். கிருத்திகைக்கு ஜம்முன்னு போயிடுங்க. 10 மணிக்கு தான் அபிஷேகம், 9 மணிக்கு தான். போய் கோயிலே உட்காந்துக்குங்க. என்ன வேலை இருக்குது? நம்மளை காப்பாற்றுற இடத்துல போய் உட்காந்துறதோட வேறு என்ன வேலை? சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துக்கு. ஜம்முன்னு திவ்யமாக மனம் குளிர பாருங்கள். அங்கே யாராவது குருக்கள் யார்கிட்ட சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிடுங்க. அங்கே போய் பாட்டில் கேட்காது. கண்டிப்பாக அபிஷேகம் கிடைக்கும், தீர்த்தம் கிடைக்கும். வாங்கின்னு வந்துருக்கு. தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான ஸ்தானத்தை பஞ்சமசனி ஏற்படுத்தி கொடுப்பார். பிள்ளைகளுடன் கோபம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்களில் சிறிது கவனமாக இருங்கள் சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். அதுக்கு தான் அபிராமி படிக்கணும். படித்தா பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்க எதுலேயும் மாட்டிக்க மாட்டாங்க. படிக்கணும் சாமி. ஒரு ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ரூமில் வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, டேபிளில் வச்சுக்கோங்க. ஏதாவது டைம் ஃப்ரீ கிடைக்கும்ல, ரீல்ஸே பார்த்துருந்தா பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி. யாருக்கு? தனுசுக்கு. கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். பெரிய வெற்றி, பெரிய அனுகூலம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சுகர் தான், தைராய்டு பெண்களுக்கு. ஆண்களுக்கே வருமா தனுசு. மற்றபடி தைரியம், தன்னம்பிக்கை, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், புதிய முயற்சிகள், துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலம். 7ஆம் இடத்தில் குரு வருவதும், 3ஆம் இடத்தில் ராகு வருவதும், 9ஆம் இடத்தில் கேது வருவதும், பெற்றோர் பெரியவருடைய தேகாரக்கம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனம். தாயார் தந்தையாருடைய தேகாரக்கம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். எழுதப்படாத விதி. உங்களுடைய பூர்வீக குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருது நல்லது. அனுகூலம், எல்லாமே அனுகூலம். தைரியம், கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யம், குடும்பத்தில் அந்நியர் தலையிட, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. அதில் மட்டும் கவனம். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சிம்பிள். பயணங்கள் சமயத்தில் கவனம். நிறைய வேர்ல்டு டூர்லாம் போகக்கூடிய ராசி யார்? தனுசு. பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா எதை பற்றியும் கவலைப்படாது. சுருக்குன்னு கோபம் வருதே, அதை மட்டும் விட்டுருங்க. வேலையாட்கள் இடத்துலாம் ரொம்ப கோவப்படாதீங்க. பிடிக்கலையா, அம்மா தாயே நீ கிளம்பு, ஐயா சாமி நீ கிளம்புன்னு சொல்லிவிடு.
அவங்கள வச்சுக்கினே திட்டின்னு இருக்காது. வன்மம் கூடுமா? வன்மம் கூடு நம்மளை அவமானப்படுத்த பார்ப்பாரு. 9 கேது வருது இல்லை, அதில் கவனமாக இருக்கும். எக்ஸசைஸ் தான். கொரோனா டைம்லலாம் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிங்க? கொரோனாவில் கூட போய் பண்ணிங்கல்ல. இப்போல்லாம் அது எங்கே போச்சு? கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குதுன்னு ஒரே கஷ்டப்படுறீங்களே. உங்களால் முடியும். ஏன்னா வில் பவர் அதிகம். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க வில் பவர் அதிகமாக இருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விநாயகர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, அனுமன் வழிபாடெல்லாம் உங்களை வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இந்த 3 காயத்ரி கேளுங்க. கணபதி காயத்ரி, அனுமன் காயத்ரி, வேறு என்ன காயத்ரி? விஷ்ணு காயத்ரி. இந்த 3 காயத்ரி ஏற்றம் கிடைக்கும். சொல்லுங்கள், கேளுங்க. இப்போன்னு இல்லை, எல்லா காலத்துலையும். ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணலன்னா செல்ஃபி சொன்ன நல்லது நடக்கலைன்னு என்னை திட்டாது. என்னை திட்டனால எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகரத்துக்கு என்ன? சகாய சனி 3ல் வராரு. வேறு என்ன வேணும்? 7.5 சனி வளர்றான்னு அர்த்தம். 7.5 சனி இருந்தாலும் உங்களுக்கு சனி தானே அதிபதி. உங்களுக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணி கொடுத்தாரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஓடினும். அஷ்டமத்தில் கேது வரப்போகிறார்ல, கேது ஸ்தலம், கீழே பெரும் பள்ளம். 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் போதும். சிவன் பார்வதி கிட்ட வச்சு எடுத்துக்குங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுறது. பல்லு பார்த்துக்கிறது. வாய், காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, பல்லெல்லாம் நல்ல டாக்டர்கிட்ட போங்க. டாக்டரே தப்பு பண்ணி ஒரு பல்லுக்கு அது பல்லு இந்த பல்லு பிரச்சனை ஆகிடும். வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி. 7.5 சனி விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி கட்டடிக்கிறது, அப்படி கட்டடிக்கிறது. நைட்டில் போய்ட்டு நான் தூங்கிட்டு இருக்கிற வண்டியை போய் மோதுறது. கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஸ்பீடு வேணாம். வண்டியில் ஃபோன் எடுத்திங்கன்னா மகர ராசிக்காரங்க மாட்டிடும். நல்லா பாட்டு கேட்டுன்னு போங்க, சந்தோஷமாக இருங்க. கூடா நட்பு கேழ்வலையமா மகரத்துக்கு. எழுத்து ரொம்ப பார்த்துக்கணும். முதுகுத்தண்டோட உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். வயிறு கழிவுகள், முதுகுத்தண்டோட நரம்பு. 6ல் குரு வராரு. சனி எல்லாமே 2.5 வருஷத்துக்கு நல்லது தான் பண்ணுவார். ஃபைனான்ஸ் நல்லது பண்ணுவார், டெவலப்மெண்ட் பண்ணுவார், வீடு கொடுப்பார், நலம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், தொழில் மாற்றி கொடுப்பார், பேர் கொடுப்பார், இன்க்ரிமெண்ட் கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார். அரசு தலைவர், அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருதுகளெல்லாம் வழங்குவார். மீடியாவில் இருக்கவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், சினிமாவில் இருக்கவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மகரம். தொழில் கண்டிப்பாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறோன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க மகரம். விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக நீட்டுங்க. இந்த பார், இந்த கம்பெனி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ட்ரேடிங், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட், கால்நடை, கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, நீச்சல் தொழில், மண்புழு வளர்க்குறது, விவசாய பொருள்களை கொடுக்கறது, மில்கை வீடு வீடாக சப்ளை பண்ணுறது எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் ஜம்முன்னு நடக்கும் மகரத்துக்கு. சுயத்தொழில் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில், அதுவும் மகர ராசி பெண்களுக்கு கேட்கவே வேணாம். எதில் கையில் தொட்டாலும் ஓஹோன்னு இருப்பீங்க. அதில் ஃபுட்டுலலாம் பேர் புகழ் எடுத்துருவீங்க. அந்த ஏரியாவில் உங்கள் ஃபுட்டு தான் கை மணக்குதுன்னுவாங்க. நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதுபோல் யாராவது பண்ணால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஸோ அவ்வளோ அனுகூலம், அவ்வளோ சந்தோஷம் மகரத்துக்கு. எல்லாம் தெம்பாயிடுவீங்க. என்ன 2ல் ராகு, 8ல் கேது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. என்ன அது? சர்பம் 2ல் 8ல் இருக்குது. இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன? காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகத்தையும் சந்தோஷமாக கேளுங்க, படிங்க. ஓஹோன்னு வெற்றி பெறுங்க மகரத்துக்கு. அடுத்ததாக கும்பசனி. கும்பம் ஜென்மசனியில் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி விலகுது. என்னாவது? இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தவர் விலகிறார். பாத சனியாக மாறுறார். பாதத்துக்கு போகிறார். அப்போ எங்கே கவனமாக இருக்கணும்? வயிறு, மன அழுத்தம். யாருக்கு? கும்பத்துக்கு. முதுகுத்தண்டோட கால், பாதம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகேவா?
கும்பத்துக்கு ராகு வரார், அதனால் மன அழுத்தம் கொடுப்பார். வயிறில் கோளாறு கொடுத்து மன அழுத்தம் கொடுப்பார். கும்பராசி எதில் கவனமாக இருக்கணும்? ஜென்ம சனி விலகிறது சந்தோஷம், வார்த்தையில் கவனம். ஆயில் புல்லிங் தான் பண்ணணும். எழுந்தவுடனே ஆயில் புல்லிங் தான். ஒரு 20 நிமிஷம் ஆயிலை போட்டு குப்புன்னு பண்ணிட்டு துப்பிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அன்றாட பணிகள் ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு நீராகாரத்தை ஏதோ டீயோ காஃபியோ பிளாக் காஃபியோ சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். அனுகூலம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், எல்லாமே கைகூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படக்கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குரு பார்வை இருக்குல்ல, ஒரு வருஷம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான். பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கு மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். யார்? கும்பம். லாபம் அதிகமாக ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடிய ராசி யார்? கும்பம். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மண் வாங்கிறது, நகை வாங்கிறது, கோல்டு வாங்கிறது, டைமண்ட் வாங்கிறது, என்ன வாங்குறதுனே தெரியாமல் போய் ஏதாவது ஒன்று வாங்குறது, இருக்கிற பொருளே வாங்கின்னு வர்றது. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பணம் வரும். சேமிப்பு பண்ணுவீங்க, நிறைய முதலீடு பண்ணுவீங்க. ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கும்பம். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம். வாக்குஸ்தானத்தில் சனியா திட்டுறது, சபிக்கிறது, பிள்ளைங்களை திட்டுறது, வண்டியில் போய் இப்படிலாம் சேஷ்டை பண்ணுறிய பாரு, நீ எப்படி அடிப்பட்டு கிடக்க போகிற படும். அப்புறம் யார் பார்த்துக்கிறது? நீங்கள் தான் பார்த்துக்கணும். புரியுதா? ஸோ கோவப்படாதீங்க, கத்தாதீங்க, திட்டாதீங்க. ஆயில் புல்லிங் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். செஞ்சு பாருங்கள். உடற்பயிற்சியை விட்டுறாதீங்க. பாத சனி, கால் அடிப்படாமல் பார்த்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக இருங்க. நிறைய பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. நல்லது நிறைய நடக்கும். ஹோமம்லாம் வீட்டில் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ணுவீங்க. கோயில் திருப்பணிகள் பண்ணுவீங்க. குடும்பத்தில் ஃபேமிலியோட நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய ஆன்மீக குருமார்கள் வருவார்கள். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், லாபம், அனுகூலமெல்லாம் காணப்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும், தைரியம் ஏற்படும். குடும்பத்தில் கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுபகாரிய அனுகூலங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கோபப்படாமல் அவர்களை அனுசரித்து அவர்களை அரவணைத்துக் கொள்வது நன்மை. பழைய ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்களாக பேசி, கூடா நட்பு ஆள்களை வைத்து அதை பேச வைக்காமல் நீங்களாக பேசி அதை சுமூகமாக முடித்து கொள்வது கும்பத்துக்கு நன்மை. யாரையும் நம்பாதீங்க. இவர் நல்லா பண்ணுவார், அவர் நல்லா பண்ணுவார், உங்களை கவுத்து விட்டு உங்களை காட்டி கொடுத்து லீகல் காம்ப்ளிகேஷன் வந்துடும். கும்பராசிக்காரங்க ஒரு 3 மாதத்துக்குள்ளே திங்களூர் போயிடணும். சந்திரன் கோயில் 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் நல்லெண்ணெய் கொடுத்து அந்த விபூதி குங்குமத்தை காய வச்சு பெட்ரூமில் எல்லாம் உங்களை சுற்றி வச்சுக்க. ஓகேவா? அடுத்தது மீன ராசிக்காரன். நீங்கள் தான் ஹீரோ. குரு வீடு, குரு தான் உங்களுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு தான் யார் வர்றது? சனியே வரார், சனீஸ்வரர் வரார். சனீஸ்வரர், அவர் சனி இல்லை, சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராரு. எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். அவரை நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள், அவர் உங்களை நல்லா பார்த்துப்பார். அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கும். என்னது? எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. சனி வந்தாவே ஆயில் புல்லிங்க தான். நல்லெண்ணெய். என்னத்துக்கு அது பண்ணணும்? மனம் தெளிவு பெறும். சனியால் ஏற்பட்ட மந்தம் மாறிடும், புத்துணர்வு ஏற்படும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் நிம்மதி ஏற்படும், வயிறு க்ளீன் ஆகிடும். வயிறு க்ளீனாகவே எல்லாமே சரியாயிடும். தொழிலில் அதிகமாக டெவலப் பண்ணி கொடுக்க போகிறது மீனத்துக்கு. ஜென்ம சனியில் இதெல்லாம் நடக்குமா சார்னா நடக்கும். உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரமே வச்சுருக்கீங்க. சனிக்கு மொத்தம் 3 நட்சத்திரம். உத்திரட்டாதி, பூசம், அனுஷம். அதில் உத்திரட்டாதிக்கு நீங்கள் தான் ஓனர். அப்போ சனி உங்கள் இடத்துல இருக்கிறச்சா அவர் என்னத்துக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்? சும்மா எல்லாம் சொல்லுவாங்க. தெம்பாருங்க. குரு 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷமானாலும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் 8ஆம் இடத்தை பார்ப்பதும்னால் நாள்பட்ட தேகாரோக்கிய குறைபாடு நீங்குமா. நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர்கள் டக்குன்னு 1 நாள் 2 நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சரியாயிட்டு வந்துடுவீங்களா.
அப்பாடா என்னடா இது இவ்வளோ நாள் கொடுத்த அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைப்பீங்களாம். வண்டி வாகனத்துலலாம் ரிப்பேர்லாம் இருந்தால் நல்லா மாற்றிடுங்க. யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, டியூ கட்ட முடியுமா, சனி வந்துருச்சு, எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் மாற்றம், நிறைய அடிமை தொழிலிருந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் வருவாங்கன்னா மீன ராசிக்காரர். நிறைய நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, பல விஷயத்தில் மார்க்கேஜ் போட்டு கடன் கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் கேது, 12இல் ராகு. போகிறோமா, திடீர் பணம், திடீர் அதிர்ஷ்டம், செல்வாக்கு, பம்பர், தெய்வ காரியங்கள், கோயில் கட்டுறது, திருப்பணிகள் செய்வது, அன்னதானம் செய்வது, பசுக்கூடத்திற்கு உதவி செய்வது, வாயிலா ஜீவராசிகள் வீட்டில் வளர்ப்பது, எல்லா விதத்திலும் அனுகூலம். மலையில் ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும் மீனத்துக்கு, அது நிறைவேறும். ஏதோ பெருசாக உலகத்திலே சாதித்த மாதிரி சந்தோஷப்படுவீங்க. மீனத்துக்கு அந்த இயற்கை மலையில் இருக்கணும், ஏதாவது ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் வாங்கிடுவீங்க. ஆச்சரியமான நன்மைகள், சந்தோஷமான அமைப்பு, மிகப்பெரிய ஏற்றம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் அமிர்தமான அமைப்பு. கண்டிப்பாக கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கும். தொழிலில் இருந்த டிப்ரெஷன் போய்டும், படிப்பில் இருந்த டிப்ரெஷன் போய்டும், வியாபாரத்தில் இருந்த டிப்ரெஷன் போய்டும். அப்போ வேறு என்ன வேணும், கௌரவம் ஏற்படும், அரசமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக நிறைய எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஆச்சரியமாக இருக்கும், எழுதி பாருங்கள். மீன ராசிக்காரங்களாம் நிறைய பேர் அரசியல் இருக்கவங்க தெம்பாருங்க, அதுக்கேற்ற உடலை பேணுங்க. ஓகேவா? 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலும் மீன ராசிக்கும் உங்கள் வீட்டுக்கு சனி வருகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து கலாட்டா பண்ண விட்டுருவீங்களா? நீங்கள் கான்செப்ட் இல்லை தான், புரியுதா? உங்கள் வீட்டுக்கு நான் கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்குங்க, அவர் உங்களை அமோகமாக பார்த்துப்பார். ஓகேவா? சனி வந்துச்சின்னு திட்டாது. திட்டினீங்கன்னா என்ன ஆகும், அவர் வந்த வேலையை காட்டுவார். சனி வந்து எனக்கு நல்லது பண்ணுறாருன்னு சொல்லிப்பார், அமோகமாக இருப்பேன். மீனராசிக்காரங்களுக்கு எது போகணும்? சூரியனார் கோயில். இப்போன்னு இல்லை, எந்த காலத்தில் கஷ்டம்னா சூரியனார் போயிடும். 1 கிலோ பசுனை, அங்கே இருக்கிற விநாயகர் விசேஷம். அந்த விநாயகர்கிட்ட விபூதி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் விபூதி விநாயகருக்கு வைங்க, 50 கிராம் விபூதி சிவனுக்கு வைங்க, 50 கிராம் குங்குமம் அம்பாளுக்கு வச்சு எடுத்துருங்க. ஓஹோன்னு வரும், அனுகூலம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ஓகேவா? இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி 29/3/2025 அன்று ஏற்படக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நிறைய பயிற்சி வருது, ராகு கேது வருது, குரு வருது, அடுத்தது வரப்போகுது பங்குனி மாதம். எல்லா பலன்களையும் ஒன்றன் ஒன்றாக பார்ப்போம். வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.